எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு காணாமற் போனவர் கண்டுபிடிக்கப்பட்டார். இன்னைக்கான மனப்பாட வசனம், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவி. உபாகமம் 10:12. இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு சேவை செய்யலாம். உங்களை பார்த்து நீங்க சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு யாராவது சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பான ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது மத்தவங்க உங்களை பாராட்டணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இன்னைக்கு கதையிலயும் ஒரு சின்ன பையன் என்ன செஞ்சான் அப்படிங்கறத பாப்போமா? இயேசுவும் அவருடைய குடும்பமும் எருசலேமுக்கு போறதுக்கு ஆயத்தமாயிட்டே இருந்தாங்க. அவர் சின்ன பையனா இருந்ததுனால இதுவரைக்கும் அவரை எங்கேயுமே கூட்டிட்டு போகாம இருந்தாங்க. ஆனா இப்போ இயேசு, அவரோட அம்மா அப்பா, இன்னும் நண்பர்கள், அப்புறம் மற்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எருசலேமுக்கு போறதுக்கு ஆயத்தமானாங்க. போற வழியில எல்லாரும் சந்தோஷத்தோட தாவீது எழுதின ஒரு பாட்டை பாடினாங்க. கர்த்தரின் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று அப்படின்ற தாவீதோட பாட்டை சந்தோஷமா பாடினாங்க. பஸ்கா முடிகிற வரைக்கும் எல்லாரும் எருசலேம்ல தங்குறதுக்கு இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. போற வழியில எருசலேம் ஆலயத்தோட அழக இயேசு பார்த்து ரசிச்சுட்டே போனாரு. அவரோட அம்மாவும் அப்பாவும் அவரை அந்த ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்க பலியிடுற இடத்த அவர் பார்த்தாரு. அப்பதான் முதல் முறையா இயேசு பலியிடுற இந்த பலிபீடத்தையும் அந்த பலியிடுற முறைமையையும் அவர் பார்த்தாரு. ஒரு நாள் இதே மாதிரி அவரையும் பலியிட போறாங்க அப்படிங்கிறத அவரு நினைச்சு பார்த்தாரு. எருசலேம்ல பஸ்கா பண்டிகை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்களுடைய வீட்டுக்கு திரும்புறதுக்கு கிளம்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட அவங்க அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து மறுபடியும் அவங்களுடைய வீடுகளுக்கு போனாங்க. சாயந்தரம் நேரம் ஆனதும் இயேசுவ எங்க அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. மரியாள் கிட்ட இருப்பாங்கன்னு யோசேப்பு நினைச்சாரு. யோசேப்பு கிட்ட இருப்பாங்கன்னு மரியாளும் நினைச்சாங்க. ஆனா எல்லாரும் தேடி பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது இயேசு அங்க இல்லைன்னு. எல்லாரும் வேகமா அவர் எங்க இருக்காருன்னு தேட ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் எருசலேம் பக்கமா அவங்க தேடி போக ஆரம்பிச்சாங்க. போற வழியில, சந்தையில, எல்லா இடத்துலயும் தேடிட்டே போனாங்க. 3 நாள் தேடியும் இயேசு எங்கேயுமே காணோம். கடைசியில மறுபடியும் ஆலயத்துக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க போய் தேடி பார்த்தா இயேசு அங்க இருந்த போதகர்கள் கூட நடுவுல உட்கார்ந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்கவும் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றவுமா இருந்தாரு. இயேசு இவ்வளவு அறிவோடையும் ஞானத்தோடையும் பேசுறத கேட்டு எல்லாரும் ஆச்சரியமா இருந்தாங்க. இயேசுவை பார்த்த உடனே அவரோட அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப கவலையோட, நாங்க உன்னை எங்க எல்லாம் தேடினோம், நீ ஏன் இங்கேயே இருந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இயேசு சொன்னாரு, என்னுடைய பிதாவோட காரியத்தை செய்யறது தானே எனக்கு முக்கியம், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் அங்க இருந்து மறுபடியும் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போனாங்க. இயேசு அவருடைய வீட்டுல அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையா வளர்ந்தாரு. இந்த கதையில சொன்ன மாதிரி நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு சேவை செய்யலாம். இயேசுக்கு பிடிச்ச இடம் அந்த ஆலயமா இருந்தாலும் அவருடைய வீட்லயும் அவரு ரொம்ப கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையா இருந்தாரு. நீங்களும் அப்படி இருப்பீங்களா? மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.